அவரகாம் நாட்டில் உத்தரப்பிரதேசத்திற்கு அடுத்து அதிக எம்பி தொகுதிகளை உடைய 48 எம்பி தொகுதிகளை உடைய மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இடையே தொகுதி உடன்பாடு வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கிறது. இதன்படி காங்கிரஸ் கட்சி 17 இடங்களிலும், சரத்பவார் கட்சி 10 இடங்களிலும், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி 21 இடங்களிலும் போட்டியிடும் என்று மகாராஷ்டிராவில் இப்போது மும்பையில் நடைபெறும் அந்த செய்தியாளர் சந்திப்பில் சரத்பவார், உத்தவ் தாக்கரே மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நானோ பட்டேல் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து தொகுதி உடன்பாடு வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கிறது என அறிவித்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கிடையே தொகுதி உடன்பாட்டில் மிக முக்கியமான தொகுதி உடன்பாடாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏற்பட்ட தொகுதி உடன்பாடு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அங்கு 3 கட்சிகளுக்கும் இடையே பயங்கரமான குழப்பம் பல நாட்களாக நீடித்து வந்தது. எந்த கட்சிக்கு எத்தனை சீட் ஒதுக்குவது என்பது தொடர்பாக சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீட்டில் பல்வேறு சிக்கல்கள் எழுந்த சூழ்நிலையில் இப்போது சுமூகமான தொகுதி உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. 48 தொகுதிகளுக்கும் என்று அதிகாரபூர்வமாக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி காங்கிரஸ் கட்சி 17 இடங்களிலும், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி 10 இடங்களிலும், சிவசேனா தலைமையிலான அந்த உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி 21 இடங்களிலும் போட்டியிடும் என்றும், மொத்தம் உள்ள 48 இடங்களுக்கும் இந்தியா கூட்டணியில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தொகுதி உடன்பாடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் இதே போல தொகுதி உடன்பாடு அறிவிக்கப்பட்டு விட்டது. பீகார் மாநிலத்திலும் தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டு விட்டது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலும் தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டு விட்டது. டெல்லியிலும் பஞ்சாபிலும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டு விட்டது. இதே போல மேற்கு வங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் தொகுதி உடன்பாடு எட்டப்படவில்லை. இதே போல கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே தொகுதி உடன்பாடு எட்டப்படாமல் 2 கட்சிகளும் அங்கு தனித்தனியே களமிறங்குகின்றன. மற்ற மாநிலங்கள் அனைத்திலும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இடையே தொகுதி உடன்பாடு வெற்றிகரமாக எட்டப்பட்டிருக்கிறது. கடைசியாக மகாராஷ்டிராவிலும் 5 கட்டமாக அங்கு தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலுக்கு முன்பாக 48 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான தொகுதி உடன்பாடு தற்போது மும்பையில் அதிகாரபூர்வமாக அந்த கட்சி தலைவர்கள் மூலமாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டுப்பேட்டியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் 17, சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 10, உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா 21 இடங்களில் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம்.